வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக தனுசு ராசி நேயர்கள் பணமழையில் நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புடன் உள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். அது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்பதால மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆகிறாரு. அதே போல் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள், போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாருங்க செவ்வாய். பொதுவாகவே பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வருங்க. உடற்பயிற்சி நிலையங்களில் அவர்கள் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள். பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பெண்ணை ஆகியவை இருக்குங்க. கூடவே மற்ற சுப காரியங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக நம்மால் அனுபவிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாருங்க. கூடவே மற்ற சுப காரியங்களுடைய சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியுங்க. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாருங்க. அதே போல் பூமிக்கு சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் அபாரமான லாபம் தருவதும், வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சக ராசி செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க செய்வார் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் 4, 8, 12 ஆம் வீட்டில் இருப்பது சிறப்புங்க. அவர் 2, 5ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், சூட்சம வலு அடைந்திருந்தால் தான் என்ன என கேள்வி கேட்கப்படுதுங்க. இதனால இந்த தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3இல் சனி பலமாக அதுவும் ஆட்சியில் இருப்பதால் உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்குங்க. சுக்கிரன், புதன் இருவரும் கூட உங்களுக்கு சாதகமாக அமைந்து இருக்கிறார்கள். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. புதிய பதவிகளையும் பொறுப்புகளையும் எதிர்பார்க்கலாம். ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். போட்டிகள் தொழிலில் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. உங்களுடைய ராசி 3ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் முன்னேற்றமாக இருக்குங்க. வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக
விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்திலிருந்து நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக செல்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்குது. தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகள்லையும் பலன் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு சூரியன் இணைந்திருப்பதையும் ராசிநாதன் 6ல் மறைந்திருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. அவசரப்பட்டு நீங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். திடீர் முடிவுகளையும் எடுக்க வேண்டாங்க. கொஞ்சம் ஆலோசித்து செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன், சனி மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. இந்த தருணங்கள்ல பண நெருக்கடி ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்தால் நன்மை தருங்க. குரு பகவான் அனுகூலமாக இல்லாததால் திருமண முயற்சிகள்ல குழப்பமும் இழுபறி நிலையும் நீடிக்குங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் ராகு சேர்ந்திருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் காட்டி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வரன் பார்க்குவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க. அதுவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறார். அதே தருணத்தில் சுக்கிரனும் அனுகூலமாக வலம் வருகிறாருங்க. அலுவலகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சூரியனும் ராகுவும் அமர்ந்திருப்பதால பணிச்சுமை பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ஊழியர்களுக்கு எதிர்பாராத பல வெற்றிகள் கிடைக்க இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் சற்று கடினமாக இருக்கக்கூடும். அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கும் சூரியன் ராகுவினுடைய நிலையும் அருணரோக சத்துரஸ்தானத்தில் இருக்கும் குருவினுடைய சஞ்சார நிலையும் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைப்பாங்க. ராகு, சூரியன் மற்றும் குரு ஆகியோருடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் தோஷம் ஏற்பட்டதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் இத்தருணங்கள்ல மகான்களுடைய பிருந்தாவன தரிசனம் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.